அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்ததாக அரசு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான வேலைவாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கிருந்து இந்த வேலைவாய்ப்புலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இது ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். வேகன்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியான வேகன்சியில் தான் வந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான சேலரியில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த இன்கம் டேக்ஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எவ்வளவு சேலரி இருக்கும், என்ன எலிஜிபிலிட்டி, என்ன படிச்சிருந்தால் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாபோட லொக்கேஷன்லாம் எங்கே இருக்கும், இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மக்களே. சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான அரசு துறையிலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸு எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நமது சேனலில். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காகவும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமது ஃபேமிலி, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால இந்த 27,000 நண்பர்களுக்குமே நம்மளுடைய சொந்தங்களாகி உங்களுக்குமே வந்து சேருது இல்லையா. ஸோ அதனால் நம்ம சேனலில் வந்து சேராதவங்களுக்கும் அதேமாதிரி தெரியாதவங்களுக்கும் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்குமே பயனடைவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறையிலேருந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான வேலைவாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா, ஸோ அதை வந்து தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிரந்தரமான அரசு வேலை தான், அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதேமாதிரி வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 33 வேகன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வேலைவாய்ப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு, போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சிலாம் கொடுக்க மாட்டாங்க, கம்மியான வேகன்சியில் தான் இது வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்குன்றதுனால கம்மியான வேகன்சியில் தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ண பாருங்கள். ஓகேங்களா, யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14/9 அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ அதாவது செப்டம்பர் இந்த மாதம் 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் 10ஆம் அக்டோபர் வந்து 5ஆம் தேதி வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான தகவல் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்டிங்கில் இந்த கேட்டகரியில் வந்து 11 போஸ்டிங்கும், டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 11 போஸ்டிங்கும், மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா 11 வேகன்சியும் பார்த்திங்கனாக்கா கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகேங்களா, ஸோ இந்த வேலைக்கெலாம் என்னென்ன படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதாவது இப்போ 3 விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியாக குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எந்த டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி ப்ளஸ் ஹேவிங் டேட்டா என்ட்ரி ஸ்பீடு 8000 கீ டிபார்ட்மெண்ட்ஸ் பெர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாலிட்டி வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஏஜ் லிமிட் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே அப்ளை பண்ணிக்க முடியும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும்
குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்குன்றது பார்த்திங்கன்னா அதுக்குமே தனித்தனி குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டுமே தனித்தனி குவாலிஃபிகேஷன், சேலரியுமே அதே மாதிரி தான், ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அது மாதிரி தான். ஓகேங்களா. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 5 வருஷம் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது தளர்வு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ 35 வயசு வரைக்கும் இருக்கிற எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி இந்த கேட்டகரிலாம் வரவங்க 3 வருஷம். ஓகேங்களா. ஸோ 30லேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம், ஓபிசியில் வரவங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓபிசியில் வந்து யாரெல்லாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு முறையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி வராது, எஸ்சிஏ. ஓகேங்களா. எஸ்சிஏ, பிசிஏ, ஸோ இடபிள்யூ கேட்டகரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் தான் வருவாங்க. இவங்களெல்லாம் 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி மட்டும் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு இது டவுட் இருக்கும். ஸோ கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதாவது 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான சேலரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தெளிவாக வந்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதாவது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9300லேருந்து 34,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கிரேட் பே அதாவது பார்த்திங்கன்னா இதோட அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து இது அலவன்சஸ் மட்டும் தனியாக வந்து 4600 கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 9,000லேருந்து ஒரு 40,000 வரைக்கும் சேலரி வந்து இதில் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5,200லேருந்து 20,000 வரைக்கும் பேசிக் சேலரி. அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட்டில் வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே 2,500 சேர்த்துலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க, பிபின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில். ஓகேங்களா. அடுத்ததான் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் வந்து 5,200லேருந்து 20,000 வரைக்கும் சேலரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்குமே அலவன்சஸ் வந்து 1,800 சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லாருமே தெளிவாக வந்து புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சந்தேகமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, நான் எப்படி செலக்ட் ஆகுன்றதான் நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ வந்து 10th படித்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை வந்து ஒரு மார்க் போடுவாங்க. அடுத்ததாக மொத்தமே நம்மளை வந்து ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் கிளாரிஃபை வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இது 2 மூலிமா தான் நம்ம வந்து இதில் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்குமா, இதில் வந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதில் எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களை ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ண வச்சுருவாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராசஸே. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா. இதில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த மாதம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகலை. ஸோ அடுத்த மாதம் அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் 5/10/2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸ் போய்ட்டு. ஓகேங்களா. ஸோ வருமான வரித்துறை இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் போய்ட்டு அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பண்ணணும். அதே மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை தெளிவாக படிச்சுக்கணும். அது என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து தெளிவாக வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி அனுப்பிடணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டாக எல்லோரும் கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் வெப்சைட்டு நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாமே தெளிவாக இதிலே இருக்குது பாருங்கள். ஸோ இதோட லிங்க்குமே நான் வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டை கொடுக்குறது. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம்.